நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஒருத்தர் ஒரு விதை ஒன்று போட்டார், வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு நல்லது செஞ்சாலே இங்கே நிறைய பேர் ஜெயிச்சிடலாம், நம்மளும் ஒரு மஞ்சங்களை வச்சு நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்குள்ள வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில பேர் கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க. அந்த கனவுல பாதி பேர் மண்ணள்ளி போட்டுருவாங்க. சரிங்களா? யார் தூண்டுதல் பேரில் நம்ம தலைவர் இங்கே உள்ளே வராருன்னு சொல்லிட்டு தெரியல. பட்டு ஏதோ ஒரு வழியில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. எல்லாரும் தளபதி ஆயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க போல். சரி வாங்க, நீங்கள் வந்து உள்ளே அடுபாறு பட்டாதான் தெரியும். நம்மளால் வேற நாங்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா, நாங்களாம் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு உள்ளே வரப்போகிறாரு. மாமனார் வழியில், முன்னாள் மாமனார் வழியில் அவரே ஜகா வாங்கிட்டு போயிட்டாரு. இவர் எந்த மூளைக்கு அவருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னா நிறைய பேர் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதோட நல்ல படம்லாம் இருக்க தான் செய்யுது, ஏன் இதுக்கு முன்னாடி நான் நல்ல படம் நடித்த படத்துக்கெல்லாம் ஏன் விருது கொடுக்கல, புதுப்பேட்டைக்கு ஏன் விருது கொடுக்கல, தேசிய விருது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே இதுக்கு அது பதில் இல்லையாண்ணே. அதாவது இதோட நல்ல நல்ல படங்கள் இருக்குது, அதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறது தப்பா? நீங்களே நியாயம்னு சொல்கிறீங்க. பட்டு பல பேர் வந்து அவதூறு பரப்புகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதெல்லாம் ஒரு விதத்தில் நியாயமே இல்லைண்ணே. நீங்கள் ஏதோ ஒரு வழியில் வந்து சிம்பத்தி நீங்கள் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. உங்களோட அரசியல் வருகைக்காக இருக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒரு தூண்டுதலின் பேரில் இருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த கூட்டம் வந்து அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எந்த லெவலில் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குது. இது போக போக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அதாவது நம்ம நடிப்பு அரக்கர்கள் ரசிகர்கள்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்காக பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக இல்லை. அண்ணா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் வேணாண்ணே, அது வராதுண்ணே. நீங்கள் எல்லாமே ஃபாலோஅப் யாரை மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்கள் முன்னாள் மாமனார் மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கண்ணே. ஏனே நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்களோட ரசிகர்கள் இங்கே நிறைய பேர் வராதானே, நீங்களாம் வராதானே, பேசாமல் படம் நடிச்சுட்டு போனேன், எதுக்குன்னே இதுக்குள்ளே வந்து அடுபாடுபட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி நீங்கள் உள்ளே தான் குதிக்க போகிறேன், நான் அரசியலில் தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அரசியலை பற்றி தெரியாமல் இறங்குறீங்கண்ணே. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நமக்கு வந்து விஜய் அவர்கள் மாதிரி நமக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படி நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, ஏகப்பட்ட கத்திகள் வந்து அந்த ஷார்ப்பான முனைகளோட பயங்கரமாக நிற்குதுங்க. அது எப்போனாலும் தாக்க தான் போகுது. சரி, இவர் யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாரு, யாருக்கு எதிராக நிற்க போகிறாரு? விஜய் அவர்களுக்கு எதிராக தான். சரி, அப்போ எதுக்காக நிற்கிறாரு? இங்கே பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யங்ஸ்டர் வந்து தனுஷோட ஃபேன்ஸ் வந்து பேஸ் வந்து அதிகம் அப்படின்ட்டு. ஓகே, இருக்கலாங்க. இங்கே வந்து யாரோட ஃபேன் பேஸ்னாலும் இங்கே அஜித் ரசிகரோட ஃபேன் பேஸும் அதிகம் தான். சரி ஓகே, அஜித் ரசிகர்கள் யாருமே வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலையான்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. தனுஷ் ஃபேன்ஸ் யாரும் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. இங்கே எதை பிரிக்கிறதுக்காக, எந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக இங்கே வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் என்ற ஒரு ஒத்த மனுஷனுக்காக மட்டும்தான் இவ்வளோக்குள்ள ஒரு கள்ள வேலை நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவரெல்லாம் இந்த 5 வருஷத்தில் பிடுங்கிறத இப்போ வந்து பிடுங்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து இல்லை ப்ரோ, இது வந்து அரசியல் வருகை கிடையாது, ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லது பண்ணால் பரவாயில்லையே, அரசியல் வருகை மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய பேரோட சகுனி வேலைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பேரோட உண்மை முகங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து தான் ஆகணும். இதுக்கு விஜய் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இவரை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா இவர் இப்போ கவுத்தா தான் உண்டுது. இல்லை நாங்கள் அவரை வளர விட்டுட்ருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம் அந்த மாதிரி வந்துடும். அதனால் அவரை கவுக்குறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ சுத்து வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பல்ப் வாங்க போகுது. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், இங்கே எல்லாரும் ஏன் அஜித் அவர்களை இழுத்துட்டு வரீங்க? தலை அஜித் சொன்ன மாதிரி தான், அஜித் குமார் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தலைன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கெங்கே இருந்து வாரீங்க? எனக்கு புரியலைங்க. அதாவது இங்கே ஒன்று என்ன நடக்குதுன்னா, ஒன்று ரஜினிகாந்த் அவர்களை இழுத்துட்டு வராங்க. இப்போ ஏன்னா அவர் வந்து முழுக்க இப்போ டிஎம்கே பக்கம் சாஞ்சிக்கிட்டு அங்கே சிங்கரிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அஜித் குமார் அவர்கள் மட்டும் தான் இங்கே காமனாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அவரோட ஃபேனை கொஞ்சம் இங்கே இழுக்கணும்னா என்ன பண்ணணும், அஜித் குமார் அவர்களோட நேமை வந்து நம்ம பேசணும். அவங்கள பற்றி பேசணும்னா இங்கே பாரு, தனுஷ் அவர்களே அஜித் அவர்களை பற்றி பெருமையாக பேசிட்டாரு, போடு அவருக்கு ஒரு ஓரட்டை குத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்த போகிறாங்களா?
அப்படிலாம் கிடையாது. இங்கே பாதி பேர் சிந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, காமனாக ஒருத்தர் இருக்கார், அவர் அரசியலும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவார் போல, அவர் ரேஸ் பக்கம் போயிட்டாரு, அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் எல்லா விழாவிலையும் யாராவது ஒருத்தவங்க இழுத்து பேசுகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் வருகைக்காக வர்றவங்க, அரசியலுக்காக பேசுகிறவங்க, தான் சுயநலத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து உள்ளே பேசிடுறாங்க. முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீமான் இங்கே 234 தொகுதியும் டெபாசிட் வந்து துப்பு இல்லாதவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. முன்னாடி காலத்தில் வந்து ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருந்த தலை ரசிகராக இருந்தேன்னு சொல்கிறாங்க, நான் முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறாங்க. அப்படியே உள்டாமல் மாற்றிடுவாங்க. எதுக்குங்க? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உள்ள எதுக்கு இழுக்கிறீங்க? ஏன் உங்கள் படத்தில் இருக்கிறது ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, நான் இப்படி சொன்னேன் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே? உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கிறனால தான் இவ்வளோ நேரம் டீசெண்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் வாய்க்கிலே வேறு ஏதாவது உள்ள இழுத்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டீசெண்ட் வந்து வேற மாதிரி போகணும். நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. களத்துல இறங்கி களகற்ற பசங்க. அப்போ எழுதிடலாமாண்ணே, கல்வெட்டில் எழுதிடலாமா? தனுஷ் ரசிகர்கள் யாருமே வந்து அவதூறு பரப்ப மாட்டாங்க, யாரையும் கேவலமாக பேச மாட்டாங்க, யாரையும் வந்து பப்ளிஷாக எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களை மேலே இறக்கும் கீழே இறக்கும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டில் எழுதிடலாமாண்ணே? எழுதி கொடுங்கண்ணே, பேப்பரில் எழுதி கொடுங்க. யாரும் எந்த ரசிகரும் படி பேசலான்ட்டு எல்லாருமே இங்கே இருக்கிறாங்கண்ணே. அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், உங்கள் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், யாரை எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்காதீங்கண்ணே. புரியுதா? அதாவது இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அரசியல் வருகைக்காக தான் முழுக்க பேச்சு. இது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது இவர் ஒரு ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான், நாங்களாம் அரசியலுக்கு வரக்கூடாதா, போயஸ் காலில் வீடு வாங்கக்கூடாதா, நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? யாரோ இவர் உள் மனசில் போய் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் ஆக போகிறீங்க, இந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் மனசில் போய் யாரோ ஒருத்தங்க குத்தி பேசிட்டாங்க போல். அதனால இவருக்கு ஆசை தூண்டிருச்சான்னு தெரில. அந்த யாருன்னு தான் தெரில. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க பால் டாயில் குடிச்சிட்டாங்கலாம் சொன்னாங்க. மேபி அவராக இருக்கலாம்னு தோணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ளே இறக்கி விட்றாங்களா, இல்லைன்னா இந்த 10 சீட்டு பஞ்சாயத்து மாதிரி இந்த 10 சீட்டுக்கு நிற்கிறதுக்கு ஆசைப்படுறாரா, இல்லைனா ஒரு சீட்டு நம்ம ஜெயிச்சா போதுன்னு இருக்கிறாரா, இல்லைன்னா நம்ம ஒரு ஓட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இதோட யாரோட டீமுக்காக வேலை பார்க்குறாருன்னு தெரில. மக்களுக்கு இங்கே நல்லது நினைக்க உள்ளே யார் வந்தாலும் சந்தோஷம். பட்டு தன்னோட சுய லாபத்துக்காகவும் ஒருத்தங்களை நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் மேலே இருக்கிறவரை கீழே இறக்கி விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வேலை பார்க்க வந்தீங்கன்னா அதோட கீழ்த்தரமான ஆட்கள் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். பட் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். மேபி பார்க்கலாம். இங்கே எல்லோரும் தனுஷ் ரசிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் பேசுனதில் வந்து இங்கே நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் எனக்கு இவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை நிமித்தமாக தான் இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. இல்லைன்னு வச்சுக்கலாம், நீங்கள் சாட்டை சீமான் அவர்கள் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சிருப்பேன்னு தெரியும். பட்டு நான் அந்த மாதிரி இவரை இன்னும் பேசலை. ஏன்னா அந்த மாதிரி அவருக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலனால நான் வந்து அதை அந்தளவுக்கு தவிர்த்து கொள்கிறேன். மேபி இவர் ஃப்யூச்சரில் போக எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பொறுத்து இருந்ததான் நம்மளோட பேச்சுகள் டோன்கள் மாறுமே தவிர, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐயோ விஜய் அவர்கள் ஆப்போசிட்டாக வந்துட்டார் நல்லா பிடிச்சி அடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வர முடியாது. அவர் எனக்கு கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அவர் இப்போ தான் கொடியே ஆரம்பிச்சிருக்காரு. கொடி எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அந்த கொடி யாரோட கொடின்னு சொல்லிட்டு தெரியுமா? அது ஒரு ஜாதியோட கொடி. புரியுதா? அது யார் ஜாதின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச தெரியும். பட் நான் அதுக்குள்ளே நான் வரல. இவர் அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும், நல்லது செய்யுது, அது வந்து நல்லது. மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் வரவேற்கத்தக்கது. இவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முட்டு கொடுக்க முடியாது. அப்படி முட்டு கொடுக்க இதெல்லாம் வந்து நம்மளால் தெரியாது. யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். நாளைக்கு நானும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் எம்எல்ஏ ஆகலாம், நீங்களும் அமைச்சர் ஆகலாம், நானும் முதலமைச்சர் ஆகலாம், நீங்களும் ஆகலாம், யாருனாலும் ஆகலாம். அது வந்து காலம்தான் தீர்மானிக்கும். அவர் மாமனார் சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லணும்னு சொல்கிற மாதிரி இவருக்காக வந்து ஜெயிப்பாரா தோப்பாரான்னு சொல்லிட்டு காலம் பதில் சொல்லும். இவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காலம் தான் பதில் சொல்லும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.